அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். உன் வாழ்விற்கு ஆதாரம் அளித்தது என் பிழையா? உனக்கு ஆதாரம் அளித்த என்னை நீ அழிப்பது உன் பிழையா? உலகத்துக்கு மட்டும் வாய் இருந்தா நம்மளை பார்த்து இதுதானே கேட்கும். வணக்கம், நான் உங்க ஆர்ஜே சந்தியா அண்ட் வெல்கம் டு அண்ணா FM 90.4. குட் மார்னிங் எவ்ரிவன். நான் தான் உங்க ஆர்ஜே யாமினி பேசுறேன். இன்னைக்கு ஷோ ஆன காலநிலை மாற்றத்தின் கடைசி நொடிகளோட 3rd எபிசோட்க்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அப்பா என்ன தோழியே, இன்னைக்கு பெட்ஷீட்டை தூக்கிக்கிட்டு ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க. நானும் அப்படியே வந்திருக்கலாம் போல. பா நான் குளிரு. ஆமா, இப்பெல்லாம் குளிர் ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. எந்த கிளைமேட்டா இருந்தாலும் அதிகமாவே இருக்கு. சுட்டு எரிக்கிற வெயிலும் நடுங்க வைக்கிற குளிரும் இருக்கு. இந்த மழை 1 மாசம் பெய்ய வேண்டியது 1 வாரத்துக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு. உலகம் வெப்பம் ஆகுறதுனால வர கிளைமேட் சேஞ்சஸ் தான் இதுக்கு காரணம். இது என்ன, இதை விட பெரிய சேஞ்சஸ்லாம் ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. போன வருஷம் வேர்ல்ட் வைட் நடந்த கிளைமேட் சேஞ்சஸ்ல பாதிக்கப்பட்ட நாடுகள்ல அதிகமா பாதிப்படைஞ்ச நாடு நம்ம இந்தியாவாம். அது மட்டும் இல்ல, போன வருஷம் அக்டோபர் மாசம் வரை நடந்த கிளைமேட் சேஞ்சஸ்ல சுமார் 22 லட்சம் மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த வேர்ல்ட் வைட் சீரியஸ் கிளைமேட் சேஞ்ச் ஆனதுக்கு காரணமா இருக்கிற நாடுகளை நம்ம இந்தியாவும் 2வது பிளேஸ்ல இருக்கு. ஹே ஆமா, டவுன் டு எர்த் மேகசின்ல நானும் இதை பத்தி படிச்சேன். இந்தியால 2022ல ஜான்வரில இருந்து செப்டம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 88% டேஸ் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கு. இந்த சீரியஸான கிளைமேட் சேஞ்சஸ்ல பெருவெள்ளம், வெப்ப அலை, குளிரலை, பனிப்பொழிவு, புயல் இது எல்லாமே அதுக்குள்ளேயே அடங்கி வரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸ் உலகம் பூரா இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. எஸ்பெஷலி எக்கனாமிக்லி வீக்கர் நேஷன்ஸ்ல இருக்கிற மக்களுக்கு மற்ற எல்லாரையும் விட இதனால ரொம்பவே அதிகமா பாதிக்கப்படுறாங்க. கிளைமேட் சேஞ்ச் பிரேக் பண்றதுக்கான மெஷர்ஸ் பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஷோல ஒரு ஷார்ட் பிரேக் போயிடலாம். அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வெல்கம் பேக். நீங்க கேட்டு இருக்கிறது அண்ணா FM 90.4. இது சக்திக்கும் பாட்டிக்குமான நேரமாச்சே. அவங்க இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்போமா? கதை சொல்லல் தொடக்கம். மாலை பொழுதில் சக்தி தனது பாட்டியுடன் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தால் அப்பொழுது அதில் குளிர் அலையும், துணை பூஜ்ய வெப்பநிலையும், நீர்நிலைகளை உறைய வைத்த செய்தி வந்தது, நீர்வீழ்ச்சி உட்பட. இந்த மாதிரி பனி பொழியறதுக்கும் காலநிலை மாற்றம் தான் காரணமா சக்தி? இப்போதான் இந்த மாதிரிலாம் நடக்குதா என்ன? காலநிலை மாற்றம் தான் இதுக்கு முக்கிய காரணம் பாட்டி. இதுக்கு முன்னாடி கூட இது மாதிரி அதிதீவிர வானிலை நிகழ்வுகள் உலகம் முழுவதும் நடந்திருக்கு. ஆனா இப்போதான் காலநிலை மாற்றத்தால இந்த நிகழ்வுகள் ரொம்ப அதிகமா இருக்கு பாட்டி. எப்படி காலநிலை மாற்றத்தினாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நீ சொல்ற? பெரிய பெரிய புயல், பஞ்சம் இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு தானே? ஆமாம் பாட்டி. ஆனா புயல்னு சொன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த தனுஷ்கோடி புயல் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. அதை விட்டா பெருசா நீங்க எந்த புயலையும் பார்த்ததே இல்லைன்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. என்னப்பா இது, ஏதோ ஒரு நீர்வீழ்ச்சி உறைஞ்சு போயிருக்குன்னு நியூஸ்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நீர்வீழ்ச்சிலாம் தண்ணி இல்லாம வறண்டு போயிருக்கும், இப்ப என்னன்னா உறைஞ்சி போகுதுன்னு சொல்றாங்க. ஆமாம் பாட்டி, இது உலகிலேயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சிகள்ல ஒண்ணு. அதிலும் விழும் தண்ணி வானத்துல இருந்து விழுற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ அதுவே உறைஞ்சு போயிடுச்சு. ஆமா ஆமா, சில வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த நீர்வீழ்ச்சி பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். 2022ல மாண்டூஸ் புயலுக்கு முன்னாடியே காலநிலை மாற்றத்தால தொடர்ச்சியான பேரழிவுகள் தொடங்கிருச்சு பாட்டி. 2011ஆம் ஆண்டுல
தானே புயல் தமிழ்நாட்டோட பல மாவட்டங்களை பாதிச்சது. அது மட்டும் இல்லாம 2017 ஓகி புயல் இந்தியா மற்றும் இலங்கை பகுதிகளையும் அழிச்சது. வீடுகள், போக்குவரத்து அமைப்பு, மின் இணைப்பு மற்றும் ஏராளமான மக்களின் வாழ்வாதாரங்கள், குறிப்பா மீனவர்கள் மற்றும் விளிம்பு நிலை சமூகங்கள் இந்த பேரழிவால கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு பாட்டி. சரி, பருவநிலை மாற்றத்தினால ஏற்படும் பேரழிவுல புயல் மட்டும்தானே? இல்ல பாட்டி, காலநிலை மாற்றம் கடுமையான வறட்சி, வெள்ளம், கடல் நீர் மட்ட உயர்வு, உருகும் பனிப்பாறைகள், வெப்ப அலைகள் உட்பட பல பேரழிவுகளை ஏற்படுத்துது. கடந்த சில ஆண்டுகளுக்கு கூட கடும் வெள்ளத்தால சென்னை மாநகரம் அதிகமா பாதிக்கப்பட்டுச்சு. சென்னையின் பல்வேறு பகுதிகள் கடும் சேதத்தை சந்திச்சது. கடந்த சில ஆண்டுகளா தொடர்ந்து இது மாதிரி வெள்ளங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வருது. ஆமா, இப்பெல்லாம் இப்படிதான் நடக்குது சக்தி. இப்ப புரியுதா உங்களுக்கு? முதல்ல 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் புயல் வரும். ஆனா இப்போ வருஷத்துக்கு 2-3 புயல் வருது. அதுவும் தமிழ்நாடு போன்ற கடலோர மாவட்டங்கள்ல அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாவே இருக்கு பாட்டி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சக்தி, அருவிகள்லாம் நீர் இல்லாம வறண்டு போயிருக்கும். ஆனா இப்பெல்லாம் அருவிகள் உறைஞ்சு போயிருக்கு. இதுக்கு என்னதான் காரணம்னு எனக்கு சுத்தமா புரியல. காலநிலை மாற்றம் தான் இதுக்கு காரணம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலநிலை மாற்றம் மற்றும் உலகம் முழுக்க ஒரே மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தாது பாட்டி. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி தாக்கத்தை ஏற்படுத்தும். புவி வெப்பமாகிறது அப்படிங்கறதும் எல்லா இடங்கள்லயும் வெயில் மட்டும் அதிகமா இருக்கும்னு இல்ல. ஆமா சக்தி, அந்த காலத்துல எல்லாம் புயல் எப்பயாவது ஒரு தடவை தான் வரும். இந்த காலத்துல எல்லாம் புயல் ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர மாதிரி வருஷத்துக்கு ஒண்ணு வந்துட்டு போகுது. ஆமாம் பாட்டி, 2018 கஜா புயல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தென்னிந்தியாவின் கடலோர பகுதிகளில் பல வீடுகளை சேதப்படுத்தியது. ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் பயிர்கள் அழிஞ்சது. இந்த புயல் பலரின் மரணத்துக்கும் காரணமா இருந்துச்சு. கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள் தான் இதுல ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டுச்சு பாட்டி. ஆமா, அது தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்திய பேரழிவு தான் எனக்கு ஞாபகம் வருது. கடலோரமா இருந்தா புயலும், பரந்த நிலமா இருந்தா வெயிலும். பேசாம நம்ம என்னாவது மலை பிரதேசத்துக்கு போயிடலாமா சக்தி? இல்லவே இல்ல பாட்டி. காலநிலை மாற்றத்தின் விளைவுகள்ல இருந்து எந்த நாடும், எந்த ஊரும், எந்த நிலப்பகுதியும் தப்பிக்கவே முடியாது. இப்ப கூட ஊட்டியில சில நாட்களுக்கு முன்னாடி கடும் பனி பெஞ்சு மக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக்குனது. இது மட்டும் இல்லாம பல அதி தீவிர வானிலை நிகழ்வுகளும் தொடர்ச்சியா நம்மள பாதிக்கும் பாட்டி. ஆமா சக்தி, இந்த அதி தீவிர வானிலை நிகழ்வுகள்னா என்ன? அதாவது சராசரி வானிலை போல இல்லாம வானிலை நம்ம பாதிக்கிற அளவுக்கு இருந்தா அது அதி தீவிர வானிலை நிகழ்வுகள்னு சொல்றோம் பாட்டி. அப்போ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு வழியே இல்லையா என்ன? நம்மால தப்பிக்கவும் நம்ம காப்பாத்திக்கவும் முடியும். ஆனா அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில சில மாறுதல்களை செய்யணும். எல்லாத்துக்கும் மேல நம்முடைய சொந்த வாகனங்களையே பயன்படுத்தாம பக்கத்துல இருக்கும் இடங்களுக்கு நடந்து போகலாம். அது நம்ம உடலுக்கும் சூழலுக்கும் நல்லது. முடிஞ்ச அளவு பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். நம்மால முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நட்டு வளர்க்கணும். இந்த மாதிரி பல வேலைகளை செய்யும் போது நம்ம இதுல இருந்து தப்பிக்க வழி இருக்கு பாட்டி. சரியா சொன்ன சக்தி. சரி, இப்ப நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வரலாம். வா போலாமா நடந்தே? சூப்பர் பாட்டி, நம்ம நடந்தே போகலாம் வாங்க. சரி, சக்தியும் பாட்டியும் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பேசலாம். யாமினி, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? சக்தி சொன்ன மாதிரி அமெரிக்கால இருந்து நம்ம ஊர் வர எல்லா கண்ட்ரிலையும் இந்த சீரியஸான கிளைமேட் சேஞ்சஸால எல்லாருமே நிறையவே சஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சஸை நம்ம ஸ்டாப் பண்ண சீரியஸான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பா. அதுக்கு நம்ம சக்தி சொல்ற மாதிரி நம்மளோட டே டு டே லைஃப்ல சிம்பிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும். நம்ம பண்ற சின்ன சின்ன சேஞ்சஸும் என்வாயர்மெண்ட்ல பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். கரெக்ட். நானும் இனிமேல் நம்ம ரேடியோ ஸ்டேஷனுக்கு வரும்போது என்னோட ஓன் வெஹிக்கல்ல வராம பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். என்ன, ஆரம்பிக்கலாங்களா? சூப்பர் யாமினி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளைமேட் சேஞ்ச் எப்படி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ்க்கு காரணமா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதை நிறுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். அதனால நம்ம இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ல இருந்து நம்மையும் நம்ம லைவ்லிஹுட்ஸையும் பாதுகாக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்வோம். ஓகே, இப்போ நானும் சந்தியாவும் கிளம்புற டைம் வந்தாச்சு. பட் we will meet you soon again in the next episode of காலநிலை மாற்றத்தின் கடைசி நிறுத்தல். Until then, stay tuned. This is your Anna Community Radio. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி.
அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.